என்ன நினைக்கிறையோ அப்படியே அவர் நினைச்சுக்கிறார். உடனே அவர் சரி மறைஞ்சுக்கிட்டு செடிகளுக்குள்ள போய் ஒளிஞ்சதுனால இவர் கேட்கிறார், எங்க இருக்கிறா தேடுறது மாதிரி. நம்ம சின்ன பிள்ளைகளை விரட்டு போவோம், பிள்ளைகளை கதை வண்டையில போய் ஒளிஞ்சிருக்கும். அந்த கதை இன்ன வரைக்கும் நல்லா சாத்தி இருக்கும். பிள்ளைகளோட விளையாண்டுருக்கீங்களா? எங்க வீட்டுல வருஷத்துக்கு 2 தலைகாணி மாத்துவோம். இந்த பிள்ளைங்க இந்த தலையில கொண்டு என்ன அடிப்பாங்க, நாங்க அடிப்போம், மாறி மாறி விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது அது பாத்தீங்கன்னா அந்த கதவுக்கு அடியில போய் ஒளியிறது, அந்த கதவை இழுத்து சாத்தி கூட ஒளிய தெரியாது. அங்கதான் நின்றுட்டு இருக்கு. அந்த கதவை பார்த்தோன்னே உள்ளதான் ஒளிஞ்சிருக்கு நமக்கு தெரியும். நம்ம உடனே தெரியாத மாதிரி நாட்சி போட்டு எங்கடா இருக்க, ஐயோ நீ இருக்கிறதே என்னால பார்க்கவே முடியலையே அப்படின்னு அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆஹா, நம்மளை கண்டே பிடிக்க முடியாத இடத்துல நம்ம இருக்கிறோன்னு அப்பட்டமா தெரியும். கால் தெரியும், இல்லைன்னா கட்டு முட்டை கண்ணை வச்சு இப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன். எல்லாமே தெரியும். ஆனா மறைச்சிருக்கிறது மாதிரி நம்ம என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகிட்ட தோத்து போனது மாதிரி நடிக்கிறோம். திடீர்னு வந்து அந்த பிள்ளைங்க வந்து அப்படியே கையை வச்சு அப்படியே முறுக்குங்க. நம்ம இப்படி என்ன டக்குன்னு ஜெயிச்சிடலாம், இது பண்ணி போடலாம், வலிக்குமே அப்படின்ட்டு வலிக்கிறேன் அப்படியே உடனே போட்டு அப்படியே அமுக்குவான். வலிக்கிறது சொன்னா உடனே அவனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடும். நம்ம சில வேலைகளை என்ன செய்யறோம், பிள்ளைகளுக்கு மத்தியில தோத்து போகிறது மாதிரி நடிக்கிறோம். ஆனா அந்த பிள்ளைங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, தோத்து போயிட்டாரு அப்பா அப்படின்னு நினைக்குங்க. நம்ம அப்பாவும் அப்படித்தான், எங்கடா இருக்க அப்படின்னு போது நான் ஒளிஞ்சிருக்கிறேன், அவருக்கு இவன் அப்பட்டமா தெரியுது, மாமூஞ்சில எழுதி ஒட்டி இருக்குது. நீ எங்க இருக்க எப்படி தெரியாம இருக்கும்? நீ பாதாளத்துல படுக்க போட்டாலும் அவருக்கு தெரியும், நட்சத்திரங்களுக்குள்ள ஓடி ஒளிஞ்சாலும் அவருக்கு தெரியும். அவர் எங்கேயும் அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நான் அவருக்கு மறைவாக எதையாவது ஒன்று செய்வேன் அப்படின்னு நம்ம நினைச்சு செஞ்சோம்னா நம்மளை போல முட்டாள் உலகத்துல இல்லவே இல்லை. எல்லாமே அவருக்கு தெரியும். இன்னும் 4 மணி நேரத்துல அல்லது இன்னும் 2 நாள் கழிச்சு நான் என்ன நினைப்பேன், எத்தனை மணிக்கு என்ன பேசுவேங்கிறது அவருக்கு தெரியும். பேதுரு நினைச்சான், தன்னை ஒரு பெரிய ஆளா பேசிட்டு தான், உம்மோடு மரிக்கவும் நான் வருவேன். சேவல் 2 தடவை கூறதுக்குள்ள நீ என்ன செய்வ? 3 தடவை. நீ எவ்வளவு ஸ்பீடா மறுதளிக்கிறான் பாருங்க. சேவல் 2 தடவை கூறதுக்குள்ள எத்தனை தடவை மறுதளிப்ப? 3 முறை மறுதளிப்ப அப்படிங்கிறார். ராத்திரியில எல்லாரும் தூங்குன பிற்பாடு சேவல் கூவுற நேரத்துல தான் செய்ய போகிற தப்பு கூட அவர் அறிந்து வைத்திருந்து, நான் தவறு செய்கிறவன் என்று என்னை பார்க்கவில்லை, என்னை இன்னும் அவருடைய மகனாகவும் மகளாகவும் பார்க்கிறார். அல்லேலூயா.